ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் போ. சங்கர் அவர்கள். ஜெர்மனி நகரத்தில் ஓடே டு ஜாய் என்னும் 9வது சிம்பொனி இசை நிகழ்வை மேடையில் அரங்கேற்றிய போது அரங்கிலிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கைத்தட்டி கரவொலி எழுப்பி கத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய போது எந்தவித முகக்குறிப்பையும் வெளிப்படுத்தாமல் அந்த கலைஞன் மேடையில் நின்று கொண்டிருந்தான். காரணம், இசை நிகழ்வை நிகழ்த்திய கலைஞனுக்கு காது கேட்கவில்லை. தனது இசையை தன்னால் கேட்க இயலாத போதும், மக்களின் மகிழ்ச்சி ஒளியை உணராத போதும் தனது இசை முயற்சியை இவர் நிறுத்தாமல் தொடர்ந்தார். ஆம், காது கேட்காத கலைஞன் உருவாக்கிய இசையை இன்று உலகம் காதுகளால் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கண் தெரியாதவரால் ஓவியம் வரைய முடியுமா என்பது போல, காது கேளாதவரால் இசையை உருவாக்க இயலுமா என்ற கேள்விக்கு விடையாக தோன்றியவர் பீத்தோவன். உலகம் கொண்டாடும் இசை மேதை பீத்தோவனின் இசைப்படைப்புகள் அனைத்தும் தனது காது கேட்கும் திறனை இழந்த பிறகு படைத்தவையே என்பதுதான் நாம் நம்ப மறுக்கும் அதிசயம். இசைப்படைப்புகளில் வீரம், அச்சம், காதல், பக்தி என பலவற்றை காது கேட்கும் திறனை இழந்த ஒருவரால் உருவாக்க எப்படி இயன்றது என்பதற்கு அவரின் செயல் மட்டுமே சரி என்று நம்பியதால் அவரின் படைப்புகள் வரலாறாய் மாறின. அனைத்து உறுப்புகளும் நன்முறையில் இயங்கினாலும் மனம் மட்டும் ஊனமாய் போனால் ஒரு மனிதனால் எதுவும் சாதிக்க இயலாது. ஆனால் பீத்தோவன் தம் செவித்திறன் பாதிப்பை கண்டு துவண்டு போகாமல் துணிவுடன் போராடி இசையை கற்றார். மேற்கத்திய இசையின் மூவர் என்று பாக், மொசாட்டோ, பீத்தோவனை அழைப்பர். இந்த வரலாற்று வரிசையில் இடம் பிடிப்பதற்கு பீத்தோவனின் முயற்சிகள் எண்ணிலடங்காத பயிற்சிகளை கொண்டிருந்தது. அந்த முயற்சிகளின் சிறப்பாக இன்று உலகெங்கும் பீத்தோவனின் இசையை நம்மால் கேட்க முடிகிறது. அவரின் பூர் எல்லிசே இசைப்படைப்பு நமது அலைபேசியிலோ, கடிகாரத்தின் அலாரத்திலோ, நிறுவனங்களின் வாடிக்கையாளர் சேவையில் அல்லது காத்திருப்பு அறையில், வங்கியிலோ இந்த இசையை கேட்காதவர்கள் யாரும் இருக்க இயலாது. இசையை தம் விரல்களால் மகிழ்வித்த பீத்தோவனின் கரங்கள் கடினமான வாழ்க்கையின் அடிச்சுவட்டிலேயே பயணம் செய்தது. தமது குடும்ப பொறுப்புகளை சுமந்து இயற்கை சூழ்ந்த இடங்களில் நடந்து அவர் உருவாக்கிய இசைப்படைப்புகள் உலக புகழ்பெற்றவை. பீத்தோவனின் பாஸ்டோரல் சிம்பனி உலக இசைக்கலைஞர்களால் கொண்டாடப்படும் உச்ச மகுடம். இயற்கையிடம் தான் கற்றவற்றை பாஸ்டோரல் இசைப்படைப்பில் மிகுதியாக கையாண்டிருப்பார். ஆர்ப்பரிக்கும் அருவி, பறவையின் ஒலி, ஆடுகளின் கனைத்தல் சத்தம், காற்றின் ஒளியை இசையின் மொழியாக, இயற்கையின் மொழியாக கையாண்டு நர்த்தனம் நடத்திய போது உலகம் உச்சி முகர்ந்து பீத்தோவனை கொண்டாடியது. அந்த தருணத்தில் சிறிது சிறிதாக தனது கேட்கும் திறனை இழக்கத் தொடங்கினார் பீத்தோவன். இந்த குறைபாட்டை மற்றவர்கள் உணரத் தொடங்கிய போது துவண்டு போனார். தனது செவித்திறன் குறைபாட்டால் தமது உயிரையும் மாய்த்து கொள்ள முயன்றார். சிறிது நாளில் மனம் மாறி படைப்புகள் மீது கவனம் செலுத்தத் தொடங்கினார். இந்த காலகட்டத்தில் அவரின் கலை மட்டுமே அவரை மீட்டது என்றே சொல்லலாம். பீத்தோவனின் சிம்பொனியின் சிறப்பே இசையின் ஊடாக சிம்பொனியில் வெளிப்படும் கோர்வைகளை ஒன்றிணைப்பதுதான். காது கேட்கும் திறனின்றி இந்த சிறப்பான முயற்சியை மிக நுணுக்கமாக முயற்சியின் வெளிப்பாடாக கையாண்டு வெளிப்படுத்திய இவரை இசை உலகம் ஆர்கானிக் கம்போசர் என்று அழைப்பதில் வியப்பில்லை. தனது இசைக்கருவியின் இசைப்பில் தரையில் ஏற்படும் அதிர்வை உணர்ந்து இசைப்படைப்புகளை படைத்த பீத்தோவன் ஊனத்தால் மட்டுமே கொண்டாடப்படவில்லை. அவர் ஒவ்வொருவரின் உணர்வோடும் இசையமைத்தார். அதனால் கொண்டாடப்படுகிறார். தனது காதுகளால் கேட்காத இசையை, உணராத இசையை உலகம் கேட்கட்டும் என்றும், நான் படைக்கும் இசை இன்றைக்கானதல்ல என்றைக்குமானது என்னும் நோக்குடன் பீத்தோவன் உருவாக்கிய இசையை 200 ஆண்டுகளை கடந்தும் உலகம் கொண்டாட காரணம் உண்டு. பீத்தோவனின் இசையை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், தமது ஊனத்தை எண்ணி வருந்தி அவர் ஒருவேளை தற்கொலை முயற்சியில் வெற்றி பெற்றிருந்தால் இசை உலகம் தோற்றிருக்கும். வரலாற்றில் பீத்தோவன் என்னும் கலைஞனுக்கு பக்கங்கள் இல்லாமல் போயிருக்கும். தற்கொலை முயற்சியில் தோற்றவர் காது கேளாமல், திருமணம் புரியாமல், சோகங்களை மட்டுமே தன் வாழ்வின் பெரும் குறியீடாக கொண்ட பீத்தோவன் இன்னும் பல ஆண்டுகள் உயிர்ப்போடு இசைக்கப்படுவார். நமது குறைகள் நிறைகளால் பூர்த்தி செய்யப்படும் போது வரலாற்றில் நமக்கான பக்கங்கள் நமது சாதனைகளை பதிவு செய்திட காத்திருக்கும். எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் போ. சங்கர் அவர்கள்.